இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து டைரக்ட் ஹீட்டில் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டபுள் பாயில் மெத்தடில் பண்ண போகிறேன். ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கடையில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த கப்பில் 1 கப் நெய் எடுத்திருக்கேன், 2 கப் தேன், அதுக்கப்புறமா 2 கப் வந்து அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர். ஸோ அன்ஸ்வீட்டன்டு பவுடர் எடுத்துருக்கிறதுனால 2 கப் தேன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சிரப்பில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கடகடன்னு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்லேயே வந்து தேன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மிக்ஸிங்கும் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ 1 கப் நெய் நான் ஏற்கனவே பவுலில் ஊற்றிட்டேன். ஸோ இந்த பவுல் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஹீட்டு நமக்கு பிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸிங்க்கு உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் இருந்தால் உங்களுக்கு மிக்ஸிங் ரொம்பவே ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இல்லாதவங்க இந்த கரண்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்பேட்டுலா மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நெய்யை இதில் வச்சு மெல்ட் பண்ணிடலாம். ஸோ நெய் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. ஸோ இதை மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து 2 கப் தேன் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து 2 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா, நம்ம குக் பண்ணலை, ஜஸ்ட் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் குக் பண்ணுறதா நினச்சிட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும். இல்லைன்னா வந்து கொக்கோ பவுடர் வந்து கரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப், இந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு பவுல் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 கப் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கூட கொஞ்சம் தேன் ஆட் பண்ண போகிறேன். தேனுன்றதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸோ இந்த தேனும் நெய்யும் உங்களுக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இன்னொன்று என்னென்னா, நெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நெய்க்கு பதில் சுத்தமான கோல்டு ப்ரெஸ்டு தேங்காய் எண்ணெய் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ ஹேர் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, பிராண்டட் ஹேர் ஆயில்ஸு. சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இதே அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த தேனும் நெய்யும் ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும், அவ்வளோதான். நம்ம குக் பண்ணல, ஜஸ்ட் மிக்ஸ் தான் பண்ணுறோம். இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சாக்லேட் பண்ணும்போது மட்டும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹனி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் இதே அளவு ஹனி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு திகட்டிடும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க பண்ணும்போது. ஸோ இதில் வந்து இப்போ நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். வரேன். ஸோ அடுத்தது இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும், ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா கொக்கோ பவுடர்லேயும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மிக்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸினஸ் உங்களுக்கு தெரியணும். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதான் செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி செமி லிக்விட் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு 30 செகண்ட் நீங்கள் வந்து கிண்டுனா போதும். நீங்கள் அதுலேருந்து எடுத்துகிட்டு கூட, அந்த ஹீட்லேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மோல்டில் ஊற்றிருக்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சிலிக்கான் மோல்டாக இருந்தால் உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. ஸோ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மீதி இருக்குது. ஸோ அதனால் நட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம் அப்படின்றதுக்காக நான் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் நட்ஸு. நாங்கள் வந்து நேத்தி அந்த ஷாப்பிங்கில் தான் நாங்கள் லூலில் தான் வாங்கினோம். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பழசாக இருந்துச்சுன்னா, நமுந்து போயிருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரை பேனில் போட்டு வெறுமனே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸு. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் சாக்லேட் சாப்பிடும் போது. ஸோ நான் வந்து அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன் கட் பண்ணி.
இதை வந்து தனியாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரோட மூடியில் வந்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கலந்துட்டேன். நெய் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பூனில் கூட ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள். நெய் வேணான்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அமௌண்ட் தான், இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு லெவலிங்காக நான் வந்து கத்தி வச்சு லெவல் பண்ண போகிறேன். ஸோ இதையும் அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட் மேலே இந்த சாக்லேட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூடி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனில் ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. ஸோ லெவலிங் முடிச்சுட்டேன், ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் நைட்டு. ஸோ மறுநாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நேற்று நைட்டு நாங்கள் சாக்லேட் பண்ணி வச்சோம். ஸோ மார்னிங் ஆகிடுச்சு. கிருத்திக் வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கான். பாருங்கள், ஃப்ரிட்ஜை திறக்கணும்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்கான். நீ வந்து வீடியோவுக்கு நெல்லுமா, நான் எடுத்து தரேன், இங்கே வா. கூப்பிட்டா நிற்கவே இல்லை. இதை நைட்டு ஒரு 12 o'clock நாங்கள் மோல்லேருந்து எடுத்துட்டோம். ஏன்னா எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மோல்டில் இருக்காது வராது அப்படின்ட்டு. ஸோ சிலிக்கான் மோல்டு இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பிளேட்டில் கூட நீங்கள் ஸ்பூனில் ஊற்றி கூட வச்சுக்கலாம். பிகாஸ் ஹோம்மேட் சாக்லேட்னால் உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. பட் சிலிக்கான் மோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். கிருத்திக் எதுக்கு அழுதான்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழுதான். இப்போ பாருங்கள், கிருத்திக் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன சொல்கிற? எடுக்க முடியலையா? இப்போ தானே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருக்கோம், அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? அவனுக்கு உடனே சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றே ஒன்று அவனுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். எப்படி இருக்கு கிருத்திக்? எப்படி இருக்கு? அவன் ஹேர் கட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அழகாயிடும். இது கட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ அழுக. அவர் வந்து இந்த காரெல்லாம் வந்து இது உள்ளே போட்டு தான் சமைச்சிட்ருப்பார். கிருத்திக், சாக்லேட் எப்படி இருக்கு? நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காகவே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சாக்லேட் முன்னாடி இருக்கிறதுனால உட்காந்துருக்கான் வீடியோவுக்கு, இல்லைன்னா அதுவும் உட்கார மாட்டான். சாக்லேட் பாருங்கள், அது அப்படியே ஸ்பூன் போட்டு தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ எடுத்ததுனால அப்படி இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு கண்டெய்னரோட மூடியில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணோம்ல நட்ஸ்லாம் போட்டு, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். கிருத்திக் எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட்டீங்களா? அது எப்படி இருக்கு சொல்லு. ஜில்லுன்னு இருக்குதான், அதை தான் அவன் அப்படி சொல்கிறான். ஐயோ, எல்லாத்துலேயும் கை வைக்கக்கூடாது. அம்மா உனக்கு எடுத்து தரேன். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி மூடியில் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால இதுலேருந்து இப்போதைக்கு வராது. ஸோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வாங்கி வச்சு கத்திட்டுருக்கான். பார்த்திங்கன்னா, இது வந்து அன்மோல்டு பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு மோல்டு ப்ராப்பரான மோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹோம்மேட் சாக்லேட்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பாதி மட்டும் நான் அன்மோல்டு பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கள், நம்ம நட்ஸ் போட்டு பண்ணது, அதில் பாதி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது ஷேப் மட்டும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்குது. சாக்லேட் கோல் ஆக ஆக என் கையெல்லாம் ஒட்டுது. ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஹோம்மேட் சாக்லேட்டை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதுக்கு நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் இல்லாமல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்க போகிறோம். பால் காய்ச்சிட்டேன். பால் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாட்டு சர்க்கரையும் மைலோ 2 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன்.
குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வடிகட்டிட்டு இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எதுவுமே பண்ணலை, பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எதுவும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் எழுந்தோம். ஸோ பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி போடலான்னு இருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த ரெசிப்பியும் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன்.